அனைவருக்கும் வணக்கம். தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. தமிழக அரசு ரேஷன் துறைக்கான கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்கான தேர்ச்சி விவரப்பட்டியல் என்று வெளியிடப்போகுதுன்ட்டு நேற்று மாலை 6 மணிக்கு மேலே தேர்ச்சி விவரப்பட்டியல் வெளியிட போகிறதா டிஆர்பியிலேருந்து சொல்லியிருந்தாங்க. பட் எதிர்பாராத விதமாக இன்று வரைக்கும் இந்த தேர்ச்சி விவரப்பட்டியல் வரலை. அதிகபட்சம் நேற்று இரவே வெளியிட்டுருவோம் ஒரு சில மாவட்டங்களுக்குன்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் நாங்கள் தேர்ச்சி விவரப்பட்டியலை வெளியிட ஸ்டார்ட் பண்ணிடுவோன்ற மாதிரியான ஒரு தகவல் சொன்னதுனால தான் நேற்று வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த ஒரு செய்தியும் வரல. இது வரைக்கும் டிஆர்பி வெப்சைட் எந்த மாவட்டத்துக்கும் வெளியிடலை. இது என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, இதில் என்ன மாதிரியான சூழல் இப்போ போயிட்டுருக்கு, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இப்போ இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோவை தெளிவாக பார்க்கலாம். ரேஷன் கடை கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்கு டிசம்பர் மாதம் நேர்காணல் நடைபெற்றது. ஒரு சில மாவட்டத்துக்கு இன்றைய வரைக்கும் நேர்காணல் நடத்தப்படவில்லை. ஆனாலும் இருப்பினும் நடந்து முடிந்த நேர்காணலுக்கு நேற்று தினம் மாலை 6 மணிக்கு மேலே நான் ரிசல்ட் வெளியிட்டுருவோன்ட்டு ஒரு செய்தி குரூப்பில் அவங்க டிஆர்பியில் ஒரு அஃபிஷியல் இது சொல்லியிருந்தாங்க. அஃபிஷியலாக இல்லைனாலும் அன்அஃபிஷியலாக நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இதுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. ஏன்னா அதே மாதிரி தான் ரிசல்ட் விடலை எப்பயும் போல். இது என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆகிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, டிஆர்பி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியலாக கிட்டத்தட்ட 3200 வேக்கன்சிஸ் தமிழகம் முழுவதும் கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் அன்அஃபிஷியலாக நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சிலர் பணம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேக்கன்சிஸ் 3200. ஆனால் நம்மளோட தகவல் படி சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டவர்கள் யாருன்னே தெரியாமல் பல அன்அஃபிஷியல்ஸ் கிட்ட ரொக்கம் கொடுத்துருக்கிறது. அதுவும் அவங்கெல்லாம் இன்னமும் ரிசல்ட் வரலன்னு ரொம்ப கெடுபிடி கொடுக்கறதாகவும் சுற்று வட்டார தகவல் சொல்லப்பட்டுருக்கு. இதில் வேடிக்கையாக என்ன பார்த்தீங்கன்னா, வேக்கன்சிஸோட ரொக்கம் வாங்கன்னு சொல்கிறக்கூடியவர்கள் அதிக பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை தகவல்னு தெரியல. ஆனால் ஒரு சில பேர் இப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. இது ஒரு அன்அஃபிஷியலான ஒரு செய்தி குறிப்பு மட்டுமே தான். இதில் என்ன ஆகுனா, குளறுபடிகள் ஏற்பட்டிருக்குன்ட்டு ஒரு செய்தியும் வெளியிட்டிருக்கு. அதாவது ஒரு தகவல் வெளிவந்தது. இதுவும் அன்அஃபிஷியலான ஒரு தகவல் தான். இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல்னு தெரியல. ஒருவேளை இதனால் ரிசல்ட் தேர்வுக்கான தேர்ச்சி விவரப்பட்டியல் வெளியிடுறதுக்கு தள்ளி போய்கிட்டு இருக்கான்றதும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு இதுவாக தான் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தா, மதிப்புக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் நாங்கள் முழுமையாக மெரிட் லிஸ்ட் தான் நாங்கள் எடுத்துருக்கோம். இந்த தடவை மதிப்பெண் அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் இந்த தடவை போட்டிருக்கோம். எந்த ஒரு இது மாதிரி லஞ்சம் வாங்கி பெற்றுக்கொண்டு உங்களுக்கு வேலை வழங்குவதோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கப்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் அன்அஃபிஷியலாக ஒரு சில பேர் வாங்கியிருக்கிறது தான் சுற்றுவட்டார தகவல் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தகவல்னு தெரியல. ஒருவேளை இதனால தான் தேர்ச்சி விவரப்பட்டியலை வெளியிடுறதுக்கு நேரம் ஆகிட்டு இருக்கான்றதும் முழுமையாக தெரியல. நேற்று இரவே வரும்னு சொன்னாங்க. பட் ஒவ்வொரு நாளாக தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நாளைக்கு வந்துடும், இன்னும் 2 தினங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு நிலவரம்னு புரியலை. இல்லை, இவங்க சொல்கிற மாதிரி இந்த ஒரு பிரச்சனையால் தள்ளி போயிட்டு இருக்கிறதா அப்படின்றது இப்போ ஒரு சந்தேகத்துக்குரியதாகவே தான் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.